ராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. మనుకుల మహీపాల వ్యానమ్రమౌలి పరంపర మణిమకరికారోచి నీరాజిధాంగ్రి సరోరుహ స్వయమద విభో స్వేన శ్రీరంగధామని మైథిలీ రమణ వపుషా స్వార్గాణి ஆராதனான்யதிலங்கித. பரமாச்சாரியரான ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாத பெருமானை பற்றி பாடும்போது அவன் ராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமான் என்று புகழ்கிறார். இன்று ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு திருவரங்கநாதனாக ஆதிசேஷ பர்யங்கத்தில் இருக்கும் எம்பெருமான் என்றோ அயோத்தி பட்டணத்தில் தான் எழுந்தருளி இருந்தார். விபீஷணனாலே புஷ்பக விமானத்தில் எழுந்துருள பண்ணப்பட்டு இன்று 2 காவிரிகளுக்கு நடுவில் திருவரங்கத்தில் துயில் கொண்டுள்ளார். அவ்வெம்பெருமானை இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்த அனைத்து ராஜாக்களும் தொழுதிருக்கிறார்கள், பூசித்திருக்கிறார்கள். இக்ஷ்வாகு பெயர் பெற்றவர்களான அம்பரீஷன், மாந்தாதா, திலீபன், சகரன், மேலே பகீரதன், அஜமகாராஜா, தசரதன் ஆகிய பலரும் பூஜித்திருக்கிறார்கள். இறுதியாய் ராமனால் பூஜிக்கப்பட்ட பெருமான். ராமன் சூரிய வம்சத்தில் அவதரித்தவர். சூரியனுக்கே ஒளி கொடுக்கக்கூடிய பெருமை பெற்றவன் அரங்கநாதன். அவ்வெம்பெருமானுக்கு தினமும் ஆராதித்த பிற்பாடுதான் ராமன் உணவு உண்பான். யஜ்ஞசிஷ்டாசின சந்தகா முச்சந்தே சர்வகில்பிஷைஹி தே துவகம்புஞ்சதே பாபாஹா ஏபசந்தியாத்ம காரணாத் என்று கண்ணனே கீதையில் 3வது அத்தியாயத்தில் தனக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட ஆகாரத்தையே உண்ண வேண்டும், அதில்லாமல் உண்டால், தாங்களே சமைத்து தங்களுக்காக உண்டால் அது பாபத்தை உண்பது போலாகும் என்கிறார். ஆகையால் தானோ என்னமோ ராமனே எப்போதும் அரங்கனுக்கு பூசித்து அந்த ஆராதனத்தின் யாகத்தின் மிச்சத்தை தானே உண்பார். யார் ராமனுக்கு என்ன அன்னத்தை கொடுத்தாலும் அது அரங்கநாதனுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறதா என்று பார்த்த பிற்பாடுதான் உண்ணுவானாம். இது எவ்வளவு தூரம் உண்மையாக போகித்து அந்த சரித்திரத்தை தெரிந்து கொண்டு ராமனை பரத்வாஜாசிரமத்தில் சேவிக்கப் போகிறோம். அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் அன்றோ பரத்வாஜாசிரமம் உள்ளது. நாம் அந்த கட்டத்தை தாண்டி வந்து விட்டோம். மேலும் இப்போது தமிழகத்திலிருந்து அலகாபாதுக்கா போகிறோம்? தேவையில்லை. ராமனையும் அவனால் ஆராதிக்கப்பட்ட அரங்கன் யோக சயனத்தில் எழுந்தருளி இருப்பதையும் இவ்விரண்டு திருக்கோலங்களையுமே நம்முடைய தமிழகத்திலேயே திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை போகும் மார்க்கத்தில் முடிகொண்டான் என்னும் அழகான கிராமம். இந்த சிற்றூரில் ரங்கநாத பெருமானும் ஆச்சரியமான வடிவத்தோடே ராமனும் ஒரு சேர எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த ஊர் ஓர் காலத்தில் பரத்வாஜ ஆசிரமமாகத்தான் இருந்தது. வியப்பாக இருக்கும். சரித்திரம் என்ன என்பதை மேலே கூறுகிறேன். தற்போதைக்கு முதலில் புஷ்கரணியை சேவித்துக் கொள்ளுவோம். நித்திய கல்யாண புஷ்கரணி. ராமன் எப்போதும் கல்யாணங்களுக்கெல்லாம் தலைவன், நித்தியமான மங்களமானவன். அவன் பெருமைக்கேற்றா போலே நித்திய கல்யாண புஷ்கரணி. நமக்கு எந்த நன்மையும் ஒரு நாள் கிடைத்துவிட்டு
அடுத்த நாள் காணாமல் போனால் பிடிக்காது. அது சாஸ்வதமாய் நித்தியமாக நிரந்தரமாக இருக்க வேணும்னு ஆசைப்படுவோம். அதற்குத்தான் இந்த திருக்குளத்தில் நீராடுகிறோம். அடுத்தது, கோயிலுக்கு எதிரிலே எழுந்தருளி இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. கூப்பிய கரங்களோடே ராமனையே எப்பொழுதும் கண்களால் விழுங்கிக் கொண்டு, வாயால் பாடிக்கொண்டு, உள்ளத்தால் பற்றி கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். இவ்வாஞ்சநேயர் புஷ்கரணியை தாண்டித்தான் எழுந்தருளி இருந்தார். ஆனால் பக்த பராதீன்தானே எம்பெருமான். அடியார்கள் ஆசைதானே முக்கியம், அவர்கள் சௌகரியந்தானே முக்கியம். அதற்காக ஆஞ்சநேயர் தற்போது அங்கிருந்து குடிபெயர்ந்து கோயிலுக்கு எதிரிலேயே ராமனுக்கு அருகிலேயே தற்போது எழுந்தருளி உள்ளார். அவரையும் சேவித்துக் கொள்கிறோம். சாமான்யமாக பல திருக்கோயில்களிலும் ஆஞ்சநேயர் சன்னதி 2 அடிக்கு 2 அடியோ 3 அடிக்கு 3 அடியோ இருக்கும். ஆனால் இங்கே ஹனுமானுக்கு சன்னதியே பெரிய திருக்கோயிலாக உள்ளது. அவரை சேவித்துக் கொண்டோம். கோயிலுக்குள் நுழைகிறோம். அழையான கோபுரத்தின் வாசல். அங்கே சேவித்துக் கொண்டு உள்ளே நுழைகிறோம். பலிபீடம், விழுந்து வணங்குகிறோம். நீண்ட பிராகாரம். சமீபத்தில் சம்பிரோக்ஷணம், அதாவது கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறபடியால் கோவில் இன்னும் புதுக்கணிப்போடே உள்ளது. எப்போதும் கோயிலை நன்கு பராமரிக்க வேண்டியது உள்ளூரார், அருகில் இருக்கும் இல்லத்தாருடைய பணி. அதேபோல 8 இல்லத்தார்கள் சேர்ந்து இத்திருக்கோயிலை செவனே பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இத்திருக்கோயிலை சுற்றி இருக்கும் மக்களும் பக்தர்களும் கோயிலை சுத்தமாக வைத்திருப்பதில் முனைப்போடே இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இதை கடைப்பிடிக்க வேண்டும். இனி அடுத்து ராமனை சேவிக்க வேணும், ரங்கநாத பெருமான தரிசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக 68வது சர்க்கத்தாலே தேஷாம் தத் வச்சனம் ஸ்ருத்வா வசிஷ்ட பிரத்யுவாச்சக மித்ர அமாத்யஜனான் சர்வான் பிராமணா ஸ்தானிதம் வச்சக. வசிஷ்டர் முக்கியமான மந்திரிகளை கூப்பிட்டார். அவர்களுக்கு இப்படி செய்து கூறுகிறார். வாயுவேக மனோவேகத்திலே செல்லக்கூடிய குதிரைகளை தயார்படுத்துங்கள். வேகமாக ஓட்டக்கூடிய தூதர்கள் தயாராகட்டும். நேரே கேகய தேசத்துக்கு போங்கள். பட்டு முதலான துணி வகைகளை பரிசாக எடுத்து போங்கள். பொற்காசுகளை கொண்டு போங்கள். அங்கு சென்று பரதனை உடனே வசிஷ்டர் அழைத்தார் என்று கூறுங்கள். ஆனால் தயரதன் இறந்த செய்தியை கூற தேவையில்லை. ராமன் காட்டுக்கு போனதையும் சொல்ல வேண்டாம். பரதனை மட்டும் அழைத்து வாருங்கள் என்று வசிஷ்டர் ஆணையிடுகிறார். யதசௌ மாதுலகுலே தத்தராஜ்யா பரம் சுகி பரதோ வசதி பிராத்ரா சத்ருக்னேன முதான்விதா தச்சீக்கிரம் ஜவனாதூதாக கச்சந்து த்வரிதம் ஹயைஹி ஆனேதும் பிராதரௌ வீரௌ கம் கிம் சமீக்ஷாமஹே வயம். சீக்கிரமாக போங்கள். 5 இரவு பொழுதுக்குள்ளோ 7 இரவு பொழுதுக்குள்ளோ அவ்விடத்தை அடைந்து விட வேண்டும். அது அருகில் இல்லை, வெகு தூரத்தில் உள்ளது. குறைவான ஓய்வெடுத்து நிறைவாக ஓட்டக்கூடிய குதிரை வீரர்களை அழைத்து வாருங்கள். ஏஹி சித்தார்த்த விஜய ஜெயந்த அசோகநந்தன ஸ்ரூயதாமிதி கர்த்தவியம் சர்வானேவ பிரவீமிவஹ. ஹே மந்திரிகளே, சித்தார்த்தரே, விஜயரே, ஜெயந்தரே, அசோகநந்தரே, வாருங்கள். புறம் ராஜகிருகம் கத்வா சீக்கிரம் சீக்கிரஜவைர் ஹயைஹி தியக்தசோகைரிதம் வாச்சிய சாசனாத் பரதோ மம. செய்தி சொல்ல வேண்டாம், வசிஷ்டர் அழைத்தார் என்று மட்டும் போய் சொல்லுங்கள். மாச்சாஸ்மை புரோஷிதம் ராமம் மாச்சாஸ்மை பிதரம் மிருதம் பவந்தஹா சம்சிஷுர் கத்வா ராகவானாம் இதக்ஷயம். போகும்போது வழிச்செலவுக்கு பணம் எடுத்து செல்லுங்கள். வசிஷ்டர் எவ்வளவு ஜாகிரதையா சொல்றார் பாருங்க. சட்டென்று கிளம்பி போயிட்டால் வசிஷ்டர் சொன்னாரே என்பதற்காக வேகமாக விடை பெற்றால் பிற்பாடு கைக்கு வழிக்கு செலவுக்கு என்ன பண்ணுவார்கள்? ஆகவே தத்தபத்யசனா தூதாக ஜக்மு ஸ்வம் ஸ்வம் நிவேசனம் கேகயாம்ஸ்தே கமிஷ்யந்தः ஹயான் ஆருஹ்ய சம்மதான் நந்தே நந்தேனாபரதாலஸ்ய
பிரலம்பஸ்ய உத்தரம் பிரதி. அவர்கள் போன மார்க்கத்தை வால்மீகி வெகு அழகாக வர்ணிக்கிறார். முதலில் பிரலம்பம் என்னும் மலையை தாண்டினார்கள். பின் நிஷேவமானாஸ்தே ஜக்முகு நதீம் மத்தியேன மாலினீம், மாலினி என்னும் நதியை கடந்தார்கள். தே ஹாஸ்தினபுரே கங்காம் தீர்த்வா பிரத்யங்முகாயுகு, ஹஸ்தினபுரம் என்ற இடத்தில் கங்கையை கடந்தார்கள். இது நாம் மகாபாரதத்தில் பார்த்திருக்கும் ஹஸ்தினாபுரம் அல்ல. ஹஸ்தினபுரம் என்ற இடத்தில் கங்கையை கடந்தார்கள். பஞ்சால தேசம் ஆசாத்திய மத்தியேன குருஜாங்கலம், குரு தேசம் குருஜாங்கல தேசத்தை கடந்தார்கள். சராம்சிச்ச சபுல்லானி நதிஞ்ச விமலோதகாக, தெளிந்த நீர் ஓடைகள், பல காடுகள், சிறு சிறு தோட்டங்கள் ஆகியவற்றை கடந்தனர். நிரீட்சமானா ஜக்முகு தேதூதாக காரியவசாத் திருதம், வேலை அதிகம் ஆனால் ஓய்வு குறைவு. அவ்வப்போது வேண்டிய இடத்தில் மட்டும் ஓய்வெடுத்து கொண்டார்கள். நதிகளை தாண்டுவது சுலபமல்ல. அதன் ஓட்டம் தெரிய வேண்டும், ஆழம் புரிய வேண்டும். அதிலெல்லாம் மிகவும் சூரர்கள், நல்ல புத்திசாலிகளான குதிரை வீரர்கள். மேலே நிகூல விருட்சம் ஆசாத்திய திவ்யம் சத்யோபயாச்சனம், சத்யோபயாச்சனம் ஓர் மரம். அந்த மரத்துக்கு தெய்வத்தன்மை உண்டு. அந்த மரத்தையும் தாண்டினார்கள். அபியகம்ய அபிபாத்தியந்தம் குலிங்காம் பிராவிஷன் புரீம், குலிங்க நகரத்தை கடந்து அதை பார்த்து கொண்டே வியந்து கொண்டு போனார்கள். அபிகாலம் ததப் பிராப்பிய தேஜோபி பவனாச்சுதாக பித்ருபைதாமகீம் புண்ணியாம் தேருருக்ஷுமதியும் நதியும், இக்ஷுமதி என்னும் நதியை கடந்தார்கள். அங்கே பிதற்களுக்கெல்லாம் சிறப்புண்டு. தங்கள் பிதற்களையெல்லாம் நினைத்து கொண்டே கடந்தார்கள். அவேக்ஷ அஞ்சலிபானாம்ச பிராமணான் வேதபாரகான். அடுத்து வந்த அழகான கிராமம். அங்கே வேதத்தை முழுவதுமாக ஓதினவர்கள். அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியம், தங்கள் கையளவு தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு பொழுதையே போக்கி விடுவார்கள். நாளை கடப்பார்கள். வேதத்தையே உண்ண உணவாய், உடுக்க உடையாய், குடிக்க தண்ணீராய் மிகுந்த மதிப்போடே கொண்டவர்கள். யயுர் மத்தியேன பால்ஹீகான் சுதாமானஞ்ச பர்வதம், பால்ஹீகம்ங்கிற நகரத்தை கடந்து சுதாமன் என்னும் பர்வதத்தை தாண்டினார்கள். விஷ்ணோப்பதம் பிரேக்ஷமானா விபாஷாம் சாபி ஷால்மலீம், விபாஷ நதியை கடந்தார்கள். நதீர்வாபி தடாகானி பல்வலானி சராம்சிச்ச பஷ்யந்தः விவிதான்சாபி சிம்ஹான் வியாக்ரான் மிருகான் த்விபான். ஆங்காங்கு வழியில் சிங்கங்கள், புலிகள், பெருப்பெருத்த யானைகள், கரடிகள் ஆகியவற்றையும் பார்த்து போனார்கள். யயுகு பதாதி மகதா சாசனம் பர்த்துரிப்சவஹ தே ஸ்ராந்தவாகனா தூதாக விகிருஷ்டேன சதா பதா. எப்போது ஓஹோ வசிட்டர் சொல்லி அனுப்பித்திருக்கிறார், சீக்கிரம் போக வேண்டும், எப்போ ஓய்வெடுக்கணும்னாலும் அந்த வார்த்தையை அசரீர் போல சொல்லிக்கொண்டு மேலே உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு சென்றார்கள். கிரிவ்ரஜம் புரவரம் சீக்கிரம் ஆசேதுர் அஞ்சசா பர்த்து பிரியார்த்தம் குலரக்ஷணார்த்தம் பர்த்துஷ்ச வம்சஸ்ய பரிகிரகார்த்தம். நம் குலத்தை காக்க வேண்டும், நாம் பெயரெடுக்க வேண்டும், நாட்டை காத்து கொடுக்க வேண்டும், தசரதனுக்கு சீக்கிரம் எல்லாம் நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வந்தார்கள். அஹேடமானான் ஸ்வரயாஸ்மதூதாக ராத்ரியாம் துதே தத் புறமேவ யாத்தாக. கடைசியாய் ராஜகிருகம் என்னும் கேகய ராஜதானி, அந்த ராஜதானிக்கு ராஜகிருகம்னு பெயர். கேகய மன்னவனுடைய தலைநகரத்தை அடைந்தார்கள். இனி பரதனை சந்தித்தார்களா என்று பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராம